ஒரு மலைப்பிரதேசத்தில் குரங்குகள் கூட்டம் வசித்து வந்தது. கையில் கிடைத்ததை பிடித்தால் உண்பதும் பிடிக்காவிட்டால் தூக்கி எறிவதும் குரங்குகளின் குணம். ஒரு சமயம் பயங்கர காற்றுடன் மழை பெய்தது. நடுங்கும் குளிர் மலைப்பிரதேசத்தை சுற்றி வசித்து வந்த ஜீவராசிகளை வாட்டி வதைத்தது. குரங்குகள் குளிரால் நடுங்கி எங்கே சென்று குளிரை போக்கிக் கொள்வது என்று யோசித்தன. அப்போது குரங்குகள் கூட்டத்திலிருந்த ஒரு சிறிய குரங்கு சற்று தூரத்தில் மரத்தடியில் சிவப்பு நிற பூக்களை பார்த்து அவை நெருப்பு என்று நினைத்தது. பின்பு தன் குரங்கு கூட்டத்தாரிடம் அங்கு சென்றால் நம் குளிரை போக்கிக் கொள்ளலாம் என்று கூறியது. சிறிய குரங்கு கூறியதை கேட்ட மற்ற குரங்கு அங்கு மரத்தடிக்கு சென்று அங்கு குவியலாக கிடந்த மின்னும் சிவப்பு நிற பூக்களை சுற்றி அமர்ந்து கொண்டு தங்கள் இரு கைகளையும் தோள்கள் மீது வைத்துக்கொண்டு நடுங்கியபடி இருந்தன. முட்டாள் குரங்குகள் மின்னும் சிவப்பு நிற பூக்களை நெருப்பு என்று நினைத்தன. மனிதர்கள் சில நேரங்களில் குளிரை போக்கிக் கொள்ள நெருப்பை சுற்றி அமர்ந்திருப்பர். நெருப்பு சிவப்பு நிறத்தில் இருப்பது போல் மின்னும் பூக்களும் சிவப்பு நிறத்தில் இருப்பதால் பூக்களை நெருப்பு என நினைத்தன குரங்குகள். குரங்குகள் அமர்ந்திருந்த மரத்திற்கு மேலே ஒரு பறவை கூடு கட்டி தன் குடும்பத்தோடு வசித்து வந்தது. குரங்குகளின் நடவடிக்கையை நீண்ட நேரமாக கவனித்துக் கொண்டிருந்த பறவை குரங்குகளை பார்த்து பரிதாபப்பட்டது. அந்த பறவை குரங்குகளில் மூத்த குரங்கை அழைத்து, குரங்கு அண்ணா, நீங்கள் குளிரில் நடுங்கிக் கொண்டிருப்பதை என்னால் பார்க்க இயலவில்லை. நீங்கள் எந்த பொருளை சுற்றி அமர்ந்திருக்கிறீர்களோ அது நீங்கள் நினைப்பது போல் நெருப்பு அல்ல. அது வெறும் மின்னும் சிவப்பு நிற பூக்கள் என்றது பறவை. பறவை கூறியதை கேட்காத குரங்குகளின் தலைவன் மின்னும் சிவப்பு நிற பூக்கள் முன்னால் உட்கார்ந்து விட்டது. நேரமாக ஆக குளிர் அதிகமாகி குரங்குகளுக்கு நடுக்கமும் உடலில் ஆட்டமும் கண்டது. குரங்குகள் குளிரில் நடுங்குவதை கண்ட பறவை மரத்திலிருந்தபடியே மீண்டும், சகோதரர்களே, உங்களுக்கு முன்னால் இருப்பது வெறும் மின்னும் சிவப்பு நிற பூக்கள், நெருப்பு அல்ல. பூக்களிடமிருந்து உங்கள் குளிரை போக்க சூடு கிடைக்காது, வெறும் வாசனைதான் கிடைக்கும். வானத்தில் கருமேக கூட்டம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் மழை பெய்யக்கூடும். நேரத்தை வீணாக்காமல் நீங்கள் தற்பொழுது வசித்து வரும் மலைக்கு அருகில் குகை ஏதும் தென்பட்டால் அங்கு போய் தங்கிக் கொள்ளுங்கள் என்றது பறவை. பறவை தொடர்ந்து தங்களுக்கு அறிவுரை கூறி வருவதை கேட்ட குரங்குகள் கோபம் கொண்டு பறவையை பார்த்து, பறவையே, இத்துடன் எங்களுக்கு அறிவுரை கூறுவதை நிறுத்து. உனக்கு 2 கால்கள்தான் உள்ளன. ஆனால் எங்களுக்கு 2 கைகள் 2 கால்கள் உள்ளன. எங்களை பாதுகாத்துக் கொள்ள எங்களுக்கு தெரியும் என கூட்டத்திலுள்ள அனைத்து குரங்குகளும் பறவையை மாறி மாறி ஏளன பார்வையால் அவமானப்படுத்தின. பறவை குரங்குகளை பார்த்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தது. இத்துடன் நிறுத்திக்கொள். நாங்கள் குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். நீ தொடர்ந்து எங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறாய். எங்கள் வேதனை உனக்கு புரியவில்லை என்று கோபத்தோடு திட்டியது மூத்த குரங்கு. குரங்குகளின் தலைவனும் பறவையும் பேசிக் கொண்டிருக்கும் போது வயதில் சிறிய குரங்கு ஒன்று பறவை வசித்து வந்த மரத்தின் மீது மளமளவென்று ஏறி பறவையை பிடித்து இறகுகளை பிய்த்து எறிந்து பறவையை தூக்கி எறிந்தது. பறவையின் அறிவுரையை பொருட்படுத்தாத குரங்குகள் மின்னும் சிவப்பு நிற பூக்கள் முன்னால் அமர்ந்து குளிரில் நடுங்கி சில குரங்குகள் இறந்து போயின. சில குரங்குகள் நோய்வாய்ப்பட்டன. சில குரங்குகள் பறவையின் அறிவுரையை கேட்டு மலைக்கு அருகில் உள்ள குகையில் தங்கி உயிர் பிழைத்தன. இறகுகளை இழந்த பறவை தன் அறிவுரையை கேட்டு சில குரங்குகளாவது உயிர் பிழைத்ததை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தது. ஆனால் முட்டாள்களுக்கு அறிவுரை கூறினால் அது தனக்கே ஆபத்தாக வந்து முடியும் என்பதை உணர்ந்து கொண்டது. இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம யாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது பிடிக்குமா இல்லை அட்வைஸ் கேட்குறது பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.